இளைய சமுதாயம் உங்களை நேர்மையின் அடையாளமாக பார்க்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நாங்கள் நேர்மையாக இருப்பது என்பது எங்களுடைய சமூகத்திற்காக, விருதிற்காக அல்ல. ஆனால் இது போன்ற விருதுகளை நாங்கள் பெறுகின்ற பொழுது எங்களுடைய இளைஞர்கள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நான் தமிழகத்தில் முதன்முறையாக மேடையிலே நான் பிஹைண்ட் வுட்ஸ் அளிக்கக்கூடிய இந்த விருதை பெறுகிறேன். விருதுகள் நான் ஏராளமாக பெற்றிருக்கிறேன். என்னுடைய நீண்ட பணிக்காலத்தில் 25 முறைக்கு மேலாக நான் பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறேன். அவை ஒவ்வொன்றையும் நான் விருதாகத்தான் கருதுகிறேன். அடிப்படையில் எல்லோரும் நினைக்கலாம், இவர்களுக்கு ஊழலுக்கு எதிரான இந்த நேர்மையை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்கின்ற தொனியிலே அவர்கள் சொல்லலாம். நான் எண்ணுவதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக இந்த ஊழல்தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால், பண நலனை நாடுபவன் இன நலனை தூக்கி எறிவான் என்று நான் நம்புகிறேன். நிதியில் குறியாக இருப்பவன் நீதியை நிச்சயமாக அளிக்க மாட்டான் என்று உறுதியாக நாம் நம்புகிறோம். ஊழலில் ஊறித்தலைத்தவன் எம் மண்ணினுடைய எம் மக்களினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு அனுமதி அளித்து விடுவான் என்றுதான் நாம் கருதுகிறோம். எனவே எம்முடைய மண்ணை எம்முடைய மக்களை காப்பதற்கு எமை போன்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிகரற்ற நேர்மைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எம்முடைய நீண்ட நெடிய இந்த பயணத்தில் நான் தொடர்ந்து நேர்மையோடு பயணிக்கிறேன். இந்த நேர்மை அது என் சமூகத்திற்கான நேர்மை என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார்.